பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் லைஃப் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம பார்க்குற வார்த்தை என்னன்னா ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல். ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபலா நீங்க என்ன சொல்ல போறீங்க பார்க்குறீங்களா? ஆமாம், என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 3:18 வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறதை போல கண்டு ஆவியா இருக்கிற தேவனால் அந்த சாயலுக்கு தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பலரும் நம்ம குணாதிசயங்களை வச்சு பார்த்துட்டு நான் பாவி, நான் குற்றம் செஞ்சவன், நான் பெர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள போயிட்டு இருக்கோம். இந்த குற்ற உணர்ச்சியில இருக்க உங்களுக்கு தான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் அனைவரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறதை போல கண்டு. ஆமாங்க, கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம அது பிழைகளை எப்படி சரி செஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் வேதோங்கிற கண்ணாடியில நம்மளை பார்க்க பார்க்க நமது பிழைகள் அது சுட்டி காட்டும் போது அதை சரி செய்து வரும்போது நாம் மகிமை மேல் மகிமை அடைந்து ஆவியா இருக்கிற தேவனால் அந்த சாயலுக்குத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம்னு வேதம் சொல்லுது. ஆமாங்க, இதுதான். இதுக்கும் ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். ஆர்கிமெடிக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு திடப்பொருள் ஒரு திரவத்தில் தங்கு தடையிலிருந்து மூழ்கும் போது அது எந்த திடப்பொருளோட நிறையுள்ள திரவத்தை வெளியேற்றுது. அதுதான் இந்த வசனத்தோட உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தில் எவ்வளோ ஓடுறீங்களோ, எவ்வளோ கர்த்தருடைய வசனத்தில் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மகிமை மேல் மகிமை அடைவீங்க. நீங்கள் பாவி அப்படிங்கிற எப்பெல்லாம் உங்களுக்கு எண்ணம் வருதோ ஆர்கிமெடிக்ஸை நினச்சி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அதுவை நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இந்த தத்துவத்தின் மூலயமா நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.